நான் கூறினேன், என்னை புரிந்து கொள்ள இங்கே யாருமே இல்லை என்று. அதற்கு நீ கூறினாய், அபி உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க நான் இருக்கேன் இல்லைடா. சில நேரத்தில் நம்ம சில விஷயம் நம்ம மைண்டுக்கு கரெக்டாக தோணும். அதை சொல்லும் போதோ இல்லை அந்த விஷயத்தை செய்யும் போதோ நமக்கு கரெக்டாக தோணாது. மற்றவங்க நம்மளே குறை சொல்லுவாங்க இல்லைடா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இரு. நீ ஹாப்பியாக இருக்க இல்லைடா. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ ஹாப்பியாக இருக்கா, உன் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கா, உன் மனசு ஹாப்பியாக இருக்கா, அது ஓகே இல்லைடா. நீ ஏன்டா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. உன்னோட லைஃப் ஓகேவா, உனக்கு என்ன தோணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருடா. யாருமே உன் கூட லைஃப் லாங் வரமாட்டாங்க, உனக்கே தெரியும் இல்லைடா. இதை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணுமா என்ன? அதனால் உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கு. இவங்க என்ன தப்பாக பேசுகிறாங்க, அவங்க என்ன தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீ மைண்டில் எடுத்துக்காதடா. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் சின்ன விஷயந்தான். அதை நீ யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணணுன்ற மட்டும் நீ யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தேன்னா உன்னோட லைஃப் ஸ்மூத்தாக கண்டினியூ ஆகும்டா. சரியா? இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒழுங்காக உன் வேலையை மட்டும் நீ பார்க்குறியா. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, அதை மட்டும் உன் மைண்டில் நீ எடுத்துக்காத. சரியா? யோசிச்சுப்பாரு, உனக்கு எதுன்னு சரி எது தப்புன்னு உனக்கே நல்லா தெரியும். ஓகேவா?